أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பயான் நிகழ்ச்சிக்கு தரப்பட்ட தலைப்பு வழிகட்ட பிரிவினர்களை இனங்கண்டுகொள்வது எவ்வாறென்ற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை ஒரு கிளாஸா செய்ய சொன்னாங்க. கிளாஸ்ன்னு வரக்கூடிய நேரத்தில் கேள்வி கேட்டு பதில் சொல்லணும். அப்படி நீங்க கேள்வி கேட்டு பதில் சொல்ல ரெடிண்டா கிளாஸா செய்யலாம். அப்படி இல்லாட்டி ஒரு பயானாக பண்ணலாம். தூங்குறவங்க தூங்குவாங்க, கேட்குறவங்க கேட்பாங்க. எப்படி நல்லா சரி, நான் ஒரு கேள்வியை கேட்பேன். இது ஒரு கேள்விதான். பயாண்ட தலைப்பு வழிகட்ட பிரிவினர்களை இனங்கண்டுகொள்வது எவ்வாறு, எப்படி கண்டுகொள்ளலாம்? யார் சரி பதில் சொல்லு. எதுலேயும் கெட்டதை அறியணும்டா என்னத்தை அறியணும்? எதிலையும் கெட்டதை அறிய வேண்டுமென்றா நாங்க முதலாவது நல்லதை அறிஞ்சு, மோசமானதை அறியோம்டா நல்லதை பத்தி எங்களுக்கு தெளிவிக்கும். எனவே மார்க்கத்திலையும் அப்படித்தான். மார்க்கத்துல எது உண்மையானது, எது சரியானது என்பதை விளங்கினாத்தான் எது பிழையானது என்பதை விளங்கிக் கொள்ளணும். எனவே சரியான மார்க்கம் எது, சரியான கொள்கை எது, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் யார், அவர்கள் எதனை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படைகளை புரியும் போது யார் சரியான வழியில் இருக்கக்கூடியவர்கள், யார் பிழையில் இருக்கக்கூடியவர்கள் என்பதை எங்களுக்கு தெளிவு பெறலாம். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று சொல்லப்படக்கூடியோர் அல்ல நேர்வழி நடந்தவர்கள், அதுல முதன்மையான சமூகம் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தீன மார்க்கத்தை படிச்சு கொடுத்தது, அந்த வஹிய எத்தி வச்சது சஹாபாக்கள். அப்ப சஹாபாக்கள் எந்த மார்க்கத்தை பின்பற்றினார்களோ, சஹாபாக்கள் எதனை அடிப்படையாக கொண்டிருந்தார்களோ, எதனை கொள்கையாக கொண்டிருந்தார்களோ, அதனை அடிப்படையாக வைத்துத்தான் எங்களுக்கு மார்க்கத்தை விளங்கணும். எனவே அந்த சஹாபாக்கள் மார்க்கம் என்று வரக்கூடிய நேரத்துல மார்க்கத்தை அவர்கள் எடுத்தது குர்ஆன் சுன்னாவில். அவர்கள் மார்க்கத்தை விளங்கியது குர்ஆன்ல இருந்தும், ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையிலிருந்தும், ரசூலுல்லாவுடைய சுன்னாவில் இருந்தும். எனவே நேர்வழியில இருக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக குர்ஆனுடைய நுசூஸ்கள், குர்ஆனுடைய ஆதாரங்களையும் சுன்னாவுடைய ஆதாரங்களையும் பின்பற்றக்கூடியவர்களா இருப்பார்கள். யாரெல்லாம் குர்ஆனுடைய ஆதாரங்களை பின்பற்றாம சுன்னாவை அவர்களுடைய வாழ்க்கை நெறியாக எடுக்காம
வேறு வழியில செல்வாங்களோ அவர்கள் வழிகேடு என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ளணும். முதலாவது அடிப்படை சரியான வழிய கண்டுகொள்வதற்கும் பிழையான வழிய தவிர்ந்து கொள்வதற்கும் முதலாவது வழி என்னன்னா குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவது. அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் சலஃபு சாலிஹீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ அந்த அடிப்படையில விளங்குவதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அடிப்படை அம்சம். அப்ப நாங்க ஒரு கேள்வியை கேட்கலாம். இன்று சமூகத்துல மார்க்கம் பல அம்சங்கள் நடக்குது. பல விடயங்களை மார்க்கம் செய்யறாங்க. எல்லாரும் ரசூலுல்லாஹ் பின்பற்று சொல்லிக்கதான் செய்யறாங்க. எல்லோரும் மார்க்கத்தை நாங்க ரசூலுல்லாஹ்ட காலத்துல இருந்த மாதிரி பின்பற்றோம் என்ற ஆசையில தான் செய்யறாங்க. உங்களுக்கு தெரியும், ரபீஉல் அவ்வல் மாசம் வந்துட்டா ரசூலுல்லாஹ்வை நாங்க பின்பற்றுகிறோம் என்று சொல்லி, ரசூலுல்லாஹ் மீது மஹப்பத் வைக்கிறோம் என்று சொல்லி பல விஷயங்களை செய்யறாங்க. என்னத்துக்கு செய்யறாங்க இதெல்லாம்? இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அடிப்படை. இவைகளை செஞ்சாத்தான் அவங்க சுன்னத் வல் ஜமாஅத். இவைகளை செய்யாட்டி அவங்க சுன்னத் வல் ஜமாஅத் அல்ல என்று என்ன செய்யறாங்க? அவங்க முடிவெடுத்தீங்க. அப்ப நாங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த விடயங்கள் இன்று மார்க்கமாக சொல்லப்படக்கூடிய அம்சங்கள் சஹாபாக்களுடைய காலத்தில் பின்பற்றப்பட்ட விடயங்களா? இன்று ஆதாரமாக காட்டப்படக்கூடிய குர்ஆன் வசனங்கள், இன்று மனுஷர் ஒவ்வொன்றை உருவாக்கி போட்டு புதுசாக பல விஷயங்களை உருவாக்கி போட்டு குர்ஆனையும் ஹதீஸையும் தான் ஆதாரம் காட்டாங்க. அப்ப இந்த ஆயத்தையும் இந்த ஹதீஸையும் சஹாபாக்கள் இப்படித்தானா விளங்கினாங்க? ஒரு கேள்வி. சஹாபாக்கள் உதாரணமா இன்றைக்கு ரபீஉல் அவ்வல் வந்துட்டா மீலாது விழாண்டும் மௌலிதண்டும் நபிகளார் பேர்ல புகழ் பாட்டுன்னு சொல்லி பல அம்சங்கள் நடக்குது. இது மார்க்கம் தானே செய்யறாங்க, இது நல்லதுன்னு சொல்லித்தானே செய்யறாங்க. அப்படின்னா நாங்க ஒரு கேள்வி கேட்கலாம். சஹாபாக்கள் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் வரும்போது இந்த மௌலிது மீலாதண்ட கொண்டாட்டங்களை கொண்டாடினார்களா? அப்படி அவர்கள் இந்த மௌலிதுகளை ஓதினார்களா? அப்படி இருந்தால், அது நல்லதா இருந்தால், அது சிறந்ததா இருந்தால், அது உண்மையாவே ரசூலுல்லாஹ் அனுமதித்தவைகளா இருந்தால் அந்த சஹாபாக்கள் கட்டாயமாக செய்திருப்பார்கள். எனவே சஹாபாக்கள் ஒரு விஷயத்தை செய்யவில்லை என்றிருந்தால் மார்க்கமாக, சஹாபாக்கள் அதை மார்க்கமாக விலங்கல்ல இருந்தா இன்றைக்கு அது மார்க்கமாக ஆக முடியாது. எனவே ரசூலுல்லாஹ் செய்யாத, ரசூலுல்லாஹ் காட்டாத, சஹாபாக்கள் அதை பின்பற்றி செய்யாத ஒரு அம்சம் மார்க்கமாக ஆக முடியாது. இதனாலதான் நாங்க சொல்றோம், மார்க்கம் என்பது குர்ஆன் சுன்னாவிலிருந்து பெறப்படுவது மட்டுமல்ல, குர்ஆன் சுன்னாவிலிருந்து சஹாபாக்கள் நபி தோழர்கள் எப்படி விளங்கினார்களோ அந்த அடிப்படையில் அது புரியப்பட வேண்டும். எனவே சஹாபாக்கள் ஒரு வசனத்தை வச்சு எதை விளங்கினாங்க? இதன் உதாரணமாக குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஒரு வசனத்தை காட்டுவாங்க. என்ன வசனம் என்றா, அல்லாஹ்வுடைய ஃபضل கொடை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைத்ததனால நீங்க சந்தோஷப்படுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய கொடையும் உங்களுக்கு கிடைத்ததனால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனத்தை வைத்துத்தான் இன்று ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துட்டா ரசூலுல்லாஹ்வுடைய வருகையை கொண்டு நாங்க சந்தோஷப்படுகிறோம் என்ற அடிப்படையில் பல நூதனமான அம்சங்கள் நடைபெற்று வருவதை நாங்க பார்க்கிறோம். அப்ப நாங்க கேட்கலாம் ஒரு கேள்வி. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இறங்கின வசனம் தான் இது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இறங்கிய அந்த வசனத்தை சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்க?
அல்லாஹ்வுடைய கொடை என்றும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு சந்தோஷப்படுங்க என்று சொல்லி இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை கொண்டாடுவதையா விளங்கினாங்க என்று கேட்டா அப்படி இல்லை. இதுக்கு தஃசீருடைய உலமாக்கள் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, இஸ்லாம் கிடைத்ததற்காக வேண்டி, நேர்வழி கிடைத்ததற்காக வேண்டி நீங்க சந்தோஷப்படுங்கன்னு அல்லாஹ் சொல்லி. எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவின் மூலமாக நேர்வழியை காட்டினான், இஸ்லாத்தை காட்டினான். எனவே அதன் மூலம் நீங்க சந்தோஷப்படுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிற வசனத்தை நாங்க வேறொரு வகையில சஹாபாக்கள் விளங்காத ஒரு முறையில விளங்கி நாங்க இன்று அமல்படுத்தி கொண்டிருக்கிறோம்டா அது நேரான வழியாக ஆகும். எனவே முதலாவது பேசிக் அடிப்படை என்னடா, மார்க்கம் என்பது அல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாஹ் சொன்னது, செய்தது, அங்கீகரித்தது. இதற்கு அப்பால் மார்க்கம் கொண்டு வர முடியாது. அந்த குர்ஆனையும் அல்லாஹ் சொன்னதையும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை சீராவையும் அவர்களுடைய கூற்றுக்களையும் அவர்களுடைய நடவடிக்கைகளையும் சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படி புரிந்து கொள்வதுதான் இந்த மார்க்கத்துடைய அடிப்படை. எனவே மார்க்கம் குர்ஆன் சுன்னாவிலிருந்து பெறப்படும். எனவே மார்க்கம் என்பது கனவுலிருந்து எடுக்கப்பட மாட்டோம். ஒரு ஆள் கனவு கண்டாரு, அவருக்கு அப்படி செய்ய சொல்லிங்க, இப்படி செய்ய சொல்லிக்குது, அது மார்க்கமாவே இல்லை. அல்ல கஷ்புன்னு சொல்லி ஏதாவது ஒன்றை சொல்லுவாங்க, அந்த ஷேகுக்கு இந்த ஷேகுக்கு விளங்கின ஒரு செய்தி இல்ஹாம் என்றுவார்கள், அது அல்லாஹ்வின் புறத்தால அவருக்கு நேரடியா வந்தது என்று சொல்லுவார்கள். இப்படியா ஒவ்வொரு ஆதாரங்களை காட்டி மார்க்கத்துல இல்லாதவைகளை உருவாக்கினோம். எனவே அடிப்படையா நாங்க விளங்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்த அந்த மார்க்கம், சஹாபாக்கள் பின்பற்றிய மார்க்கம் தான் சரியான மார்க்கம். அதற்கு அப்பால் செல்லக்கூடியது அது பிழையான விடயங்கள் என்ற அடிப்படையை விளங்கும். இதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததௌ. ஃபஇன் ஆமனு பின்னால வந்தவங்க ஈமான் கொண்டால், பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி நீங்க ஈமான் கொண்டது போன்று ஈமான் கொண்டால். நீங்கள் என்று அல்லாஹ் தஆலா பார்த்து சொல்வது யார? சஹாபா. நீங்கள் ஈமான் கொண்டது போன்று அவர்கள் பின்னால வரக்கூடியவங்க ஈமான் கொண்டால் ஃபகத் இஹ்ததௌ அவர்கள் நேர் வழி பெற்று விட்டார்கள். எனவே சஹாபாக்கள் ஒரு மார்க்க விஷயத்துல அவர்கள் ஒன்றுபட்டு ஒரு முறையில அந்த மார்க்கத்தை விளங்கிக்காங்க அல்லது அதை செயல்படுத்துறாங்க, அதை ஈமான் கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா அதை பின்பற்றக்கூடியவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் தெளிவா சொல்லுது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ யார் ரசூலுக்கு முரண்பட்டு, நேர்வழி கிடைத்ததுக்கு பின்னால், தெளிவானதுக்கு பின்னால் ரசூலுக்கு முரண்பட்டு சபீலுல் முஃமினீன் என்று சொல்லப்படக்கூடிய மூமின்களுடைய பாதையை விட்டுவிட்டு வேறொரு வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களை நாங்கள் நரகத்துல தள்ளுவோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறது. சபீலுல் முஃமினீன் என்பது மூமின்களுடைய வழி. முதலாவது மூமின்கள்ல முதன்மையானவர்கள் இந்த உம்மத்துல சஹாபாக்கள். இனி சஹாபாக்கள் ஒருமித்து சென்ற வழியை விட்டுட்டு நாங்க புதிய வழிகளை கண்டுபிடிச்சோம்டா அல்லது புதிய முறைகளை கண்டுபிடித்தோம்டா அது அல்லாஹ் தஆலாவுல ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம். எனவே இந்த மார்க்கத்தை நாங்க விளங்கக்கூடிய விடயத்துல குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள் விளங்கிய முறையில் விளங்குவது என்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. பின்னால வந்த ஷியாக்கள், ராஃபிதாக்கள், ஹவாரிஜ்கள் போன்றவர்கள் சஹாபாக்கள்ல குறை சொன்னாங்க. சஹாபாக்கள்ல குறை சொல்லி மார்க்கத்துல இல்லாத நூதனங்களை, பித்அத்களை உருவாக்கலாம். எனவே யாரெல்லாம் பித்அத்வாதிகளா இருக்கிறார்களோ
அவங்க முதலாவது கை வைத்தது சஹாபாக்கள். சஹாபாக்கள் என்ன செய்ய, மார்க்கத்தை சரியா சொல்லல, அல்ல மார்க்கத்தை அவர்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில பிழையா விளங்கிப்பாங்க. அப்படியான சில வாதங்களை வைத்து சஹாபாக்களுடைய அந்த இமேஜை டேமேஜ் பண்ணி சஹாபாக்களை பத்தி உள்ள மதிப்பை சமூகத்துல இல்லாமலாக்கி அவங்க நினைச்ச கருத்துக்களை இந்த மார்க்கத்துல என்ன செஞ்சாங்க, அவங்க முன் வச்சாங்க. வரலாறுகளை நாங்க பார்க்கக்கூடியது. எனவே முதலாவது குர்ஆன் சுன்னாவை நாங்க பின்பற்ற சஹாபாக்கள் விளங்கி அடிப்போம். இரண்டாவதாக இந்த மார்க்கத்துல அக்ல் புத்தி என்று சொல்லப்படக்கூடிய எமது சுய புத்திகளுக்கு இடம் கொடுக்காம குர்ஆன் சுன்னால எது சொல்லப்பட்டீங்கோ அதை முற்படுத்தும். தக்தீமு அந்நக்ல் அலல் அக்ல், தக்தீமுல் நக்ல் அலல் அக்ல். அக்ல் புத்தியக்கான குர்ஆன் சுன்னால வந்த விடயங்களை நாம படுத்தும். குர்ஆன்ல சுன்னால வந்த ஒரு விடயம் எங்கட புத்திக்கு படாத மாதிரி இருந்தால், எங்கட அன்றாட விளக்கங்களுக்கு மாற்றம் போல இருந்தால், நாங்க எங்கட புத்தியத்தான் நாங்க இந்த இடத்துல சந்தேகம் கொள்ளோமே தவிர மார்க்கத்தை நஸ்ஸ குர்ஆனுடைய ஆதாரங்களை நாங்க பிழையா விளங்குவதற்கு முயற்சிக்க கூடாது. பின்னால வந்த முஅத்தஸிலாக்கள் போன்ற பகுத்தறிவாதிகள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னால், சஹாபாக்களுடைய காலத்துக்கு பின்னால வந்தால் பகுத்தறிவாதிகள் முஅத்தஸிலாக்கள். இந்த முஅத்தஸிலாக்கள் வழிகட்டு செல்வதற்கு மிக பிரதானமான காரணம் என்னவென்றால் பகுத்தறிவை பாவித்து குர்ஆன் சுன்னாவுடைய நஸ்ஸுகள் தெளிவான ஆதாரங்கள் வரும்போது புத்திக்கு படல்ல, இது எங்கட வாழ்க்கை முறைக்கு வித்தியாசமானது, இதை புத்திக்கு பட்டாதான் நாங்க ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி புத்தியை முற்படுத்தியதின் காரணமாக அவர்கள் வழிகட்டு சென்றார். எனவே குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள் விளங்கின மாதிரி விளங்காட்டி வழிகேடுவது. இரண்டாவது, குர்ஆன் சுன்னால வந்த விடயங்களை நாங்க புத்திக்கு இடம் கொடுத்து புத்தியை முற்படுத்தி குர்ஆன் சுன்னால வந்த விடயங்களை பிற்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ள மறுப்போம் என்றாலும் வழிகேடுவது. எனவே நாங்க எது உண்மையான வழி என்பதை தெளிவரும் போது எது கெட்ட வழி, தீய வழி, பிழையான வழி என்பதை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, இந்த சமூகம் 73 பிரிய போகுது. யஹூதிகள் 71, நசாராக்கள் 72, ஏன உம்மத்தினர் 73 பிரிவா. அப்ப சஹாபாக்கள் அந்த 72 பத்தியும் கேட்கல, வழிகட்டு செல்லக்கூடிய குல்லுஹா பின்னார் இல்லா வாஹிதா, அனைத்தும் நரகத்தில ஒன்றை தவிர. அந்த ஒன்றும் எது? ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தாங்க. சஹாபாக்கள் தெளிவு கேட்டாங்க, அந்த ஒன்றும் எது? அப்ப என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, நானும் ஏண்ட சஹாபாக்கள், நான் மட்டும் சொல்லல, நானும் எனது தோழர்களும் எந்த வழியில இருக்கிறோமோ, எந்த மார்க்கத்துல இருக்கிறோமோ, எந்த கொள்கையில இருக்கிறோமோ அதை பின்பற்றக்கூடியவர்கள் நேரான வழியில் செல்லும். அதை தவிர உள்ளவர்கள் வழி தவறி செல்லக்கூடியவர்கள் என்பதை தெளிவாக ரசூலுல்லாஹ் சொன்னார். அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த மார்க்கத்துல ஏதாவது ஒரு விஷயம் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தால், இந்த மார்க்கத்துல ஒரு விஷயம் விவாதத்தாக இருந்தால், வணக்க வழிபாடாக இருந்தால், அந்த விஷயத்தை சஹாபாக்கள் முந்தி செய்திருப்பாங்க. அந்த சஹாபாக்கள் செய்யாத ஒரு வணக்க வழிபாடு இன்று ஒரு வணக்க வழிபாடாக இருக்க முடியாது. அதனாலதான் நாங்க சொல்றோம், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல காணப்படாத புதிய வழிமுறைகள், புதிய வணக்க முறைகள் அனைத்தும் பித்ஆ.
ரசூலுல்லாஹ் ஒரு பொது விதியை சொன்னாங்க, குல்லு பித்அத்தின் வலாலா, மார்க்கத்துல உருவாக்கப்பட்ட அனைத்து நூதனங்களும் வழிகேடு. இய்யாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், மார்க்கத்துல உருவாக்கப்படக்கூடிய புதிய விஷயங்களை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். மன் அஹதஸ ஃபீ அம்ரினா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், யார் எங்கட மார்க்கத்துல இல்லாத உருவாக்கினோ அது நிராகரிக்கப்பட்டது என்று தெளிவா சொன்னார். அப்ப ஒரு கேள்வி கேட்பாங்க, இன்னைக்கு இதெல்லாம் உருவாக்கிக்கிறாங்க தானே, இந்த மைக்கில் பேசுறாங்க அல்ல இன்னைக்கு வீடியோ எடுக்கிறாங்க, இதெல்லாம் புதிய செய்தி தானே, இதெல்லாம் இல்லாததானே உருவாக்கிக்காங்க, இதெல்லாம் வழிகேடானு. ரசூலுல்லாஹ் எதை சொன்னாங்க? மார்க்கம். இது மார்க்கமா செய்யல, யாரும் சொல்லல இது மார்க்கமன். இது ஒரு உதவிக்காக வேண்டி, மக்களுக்கு சத்தம் போறதுக்காக வேண்டி செய்யப்பட்ட ஒரு புதிய ஒரு நூதனமான ஒரு கருவி. யாரும் இது மார்க்கம் செய்யல. எனவே இது ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தினது மார்க்கம். எனவே மார்க்கமாக இபாதத்தாக எது உருவாக்கப்படுதோ அது வழிகேடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வரக்கூடிய நேரத்துல பேரிச்ச பல மரங்களை அந்த மகரந்த சேர்க்கைன்னு சொல்லி ஒரு விவசாயத்துல அந்த ஆண் பெண் அந்த இது பூக்களை சேர்க்கிற ஒரு முறைய பேரிச்ச பழங்கள்ல செஞ்சு கண்டிருந்தான் மதீனா விவசாய பூமி. அப்ப ரசூலுல்லாஹ் இதை பார்த்து போட்டு இது என்ன தேவையில்லாத வேலை இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்ல சஹாபாக்கள் அந்த வேலையை விட்டுட்டான். அடுத்த வருஷம் பேரீச்ச பழம் விளைச்சல் குறைஞ்சிட்டு, சரியான விளைச்சல் கிடக்கல, அல்லது அந்த பொலிவாக இருக்கல. அப்ப சஹாபாக்கள்கிட்ட கேட்டான், என்ன அவங்களோட பேரீச்ச பழத்துக்கு என்ன நடந்துட்டு? இல்ல நாங்க வளமையா அந்த மகரந்த சேர்க்கை செய்வோம், இந்த முறை நீங்க சொன்னதுனால விட்டுட்டோம், அதனால இப்படி பழங்கள் எல்லாம் இப்படியான ஒரு நிலைக்கு ஆகிட்டு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்தும் அஅலமு பிஷூனி துன்யாக்கும், உங்களோட துன்யாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். எனவே துன்யாவுடைய விடயங்களை உலக விடயங்களை எங்களுக்கு விட்டுட்டாங்க. உலக விஷயங்களை நாங்க முயற்சி பண்ணி நாங்க விளங்குற மாதிரி அல்லது நாங்க படிச்ச மாதிரி நாங்க தெளிவு பெற்ற மாதிரி ஏதோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. மார்க்க விஷயம் என்று வரக்கூடிய இடத்துல ரசூலுல்லாஹ் அதுதானே தெளிவுபடுத்த வந்தாங்க. ரசூலுல்லாஹ் உலகத்தை எங்களுக்கு படிச்சு தரத்தையும் விஞ்ஞானத்தையும் விவசாயத்தையும் படிச்சு தரத்துக்கு வரல. ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை தான் என்ன செஞ்சாங்க? படிச்சு தரணும். எனவே மார்க்க விஷயத்துல நாங்க ரசூலுல்லாஹ் தான் ஃபாலோ பண்ணோம். மார்க்க விஷயத்துல அந்த சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்கன்னு தான் நாங்க அடிப்படையா விளக்குறோம். எனவே எது வழிகட்டது எது நேர்வழி என்று நாங்க அறியணும்டா, நாங்க ஏற்கனவே சொன்னது போல குர்ஆன் சுன்னாவ சஹாபாக்கள் விளங்கின மாதிரி விளங்குறது. அது போன்று இந்த மார்க்கத்துல அக்களுக்கு புத்திக்கு இடம் கொடுக்காம நஸ்களுக்கு குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்களுக்கு இடம் கொடுப்பது. அதே போல மார்க்கத்துல நூதனங்களை உருவாக்குவதை தவிர்ப்பது. எனவே குர்ஆன் பல விஷயங்களை தெளிவா சொல்லி இருக்க, இன்னைக்கு எங்கடவங்க அல்ல எங்கட சகோதரர்கள் அதை பிழையா விலையும் கண்டிக்கிறான். உதாரணத்துக்கு ஒரு உதாரணமாக கேட்டுட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் உண்டா? மறைவான விஷயங்களை ரசூலுல்லாஹ் அறிந்திருந்தார்களா? விசேஷமா ரபியுல் அவ்வல் மாசம் வந்துட்டா ரசூலுல்லாஹ்க்கு மறைவான இல்முல் கைப் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா குர்ஆனுடைய தெளிவான ஆதாரம் இருக்குது. ரசூலுல்லாஹ்க்கோ அல்ல வேறு நபிமார்களுக்கோ அல்லது மலக்குமார்களுக்கோ மறைவான ஞானம் கிடையாது என்பது தெளிவு. அல்லாஹ் தஆலா சூரத்துன் நம்ல்ல 65வது வசனத்துல சொல்கிறான், குல் நபியை சொல்லுங்க, லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி அல் கைப இல்லல்லாஹ், வானங்களில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள் அனைவரும் லா யஅலம் அல் கைப மறைவானவற்றை அறிய மாட்டார்கள், இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர. இன்னொரு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சூரத்து தாஹால வருது, சூரத்துல் ஆராஃப்ல வருது, குல் நபியை சொல்லுங்க, லா அம்லிகு லினஃப்ஸி நஃப்அன் வலா தர்ரா, ஏன் நஃப்ஸுக்கு நான் நன்மையை செய்யவோ தீமையை செய்யவோ நான் தீமையை தடுக்கவோ நான் சக்தி பெற மாட்டேன்.
இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர. உலவு குந்து ஆலமுல் கைப, மறைவான விடயத்தை நான் அறிந்திருந்தால் லஸ்தக்ஸர்து மினல் கைரி, நான் நலவுகளை இன்னும் அதிகமா செய்திருப்பேன், எனக்கு தீங்குகள் வந்திருக்காது என்று அல்லாஹ் சொல்றான். இன்னொரு அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சூரத்துல் அன்ஆம் 50வது வசனத்துல, நபியே நீங்க சொல்லுங்க, அதுல தொடர்ந்து வருது, வலா அகூலு இந்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் என்னிடத்துல இருப்பதாவோ, வலா அலமுல் கைப, மறைவானவற்றை நான் அறிகிறேன் என்றோ நான் சொல்ல மாட்டேன். வலா அகூலு இன்னி மலக், நான் மலக் என்று சொல்ல மாட்டேன். சூரத்து ஹூத் 31வது வசனத்தை பாருங்க, சூரத்துல் அன்ஆம் 50வது வசனத்தை பாருங்க. இந்த ரெண்டு இடத்திலையும் அல்லாஹ் தஆலா இந்த விஷயம் சொல்றாங்க. ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன செய்தி, இரண்டாவது ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன செய்தி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு ரசூல்மார்கள்ல முதலாவதா வந்த ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், கடைசியா வந்த ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ஹஸானாக்கள் பொக்கிஷங்கள் என்னிடத்துல இருப்பதா நான் சொல்ல மாட்டேன். வலா அலமுல் கைப, மறைவானவற்றை நான் அறிவதா சொல்ல மாட்டேன். இது தெளிவு. இதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்கிறான், ஆலிமுல் கைப், அல்லாஹ் தஆலா மறைவானவற்றை அறிந்தவன், ஃபலா யுத்ஹிரு அலா கைபிஹி அஹதா, அல்லாஹ் தஆலா மறைவானவற்றை யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டான். இல்லா மனிர்தலா மிர் ரசூல், ரசூல்மார்களில் யாரை பொருந்திக் கொள்கிறானோ அவர்களுக்கே தவிர என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்தை வச்சு சிலர் என்ன வாதிட்டாங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா கைபான அறிவை ரசூல்மார்களுக்கு கொடுப்பதாக சொல்லி இருக்கிறானே என்று சொல்லுவாங்க. நாங்க இந்த இடத்துல முந்தின வசனங்கள் பிந்தின வசனங்கள் அனைத்தையும் எடுத்து பார்க்கும்போது என்ன விளங்குவோம் என்றால், அல்லாஹ் தஆலா மறைவான சில விடயங்களை நபிமார்களுக்கு அறிவித்தான். சில விடயம் ரசூலுல்லாஹ்வுக்கு சில மறைவான விடயங்களை அறிவித்தான். அத ரசூலுல்லாஹ் உம்மத்துக்கு சொல்லி கொடுத்தான். தஜ்ஜாலுடைய வருகையை பற்றி சொன்னாங்க, யஜூஜ் மஜூஜை பத்தி சொன்னாங்க, மறுமையுடைய அடையாளங்களை பத்தி சொன்னாங்க. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா அறிவிச்சு கொடுத்து. இனி ரசூலுல்லாஹ்வுக்கு எதெல்லாம் மறைவான விடயங்களில் அறிவித்து கொடுக்கப்பட்டதோ அதை தவிர வேறொரு விடயத்தை மறைவான விடயங்களை ரசூலுல்லாஹ் அறிந்தீர்கள். இப்படி விளங்கினா இந்த ரெண்டு வசனத்தையும் அந்த எல்லா வசனத்தையும் நாங்க ஒன்று சேர்த்து விளங்கினதா. எனவே குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்குறதுல மிக முக்கியமான ஒரு செய்தி, குர்ஆன்ல அங்கும் இங்கும் முரண்பாடு போல சில வசனங்கள் விளங்கினாலும் அந்த இரண்டையும் நாங்க சேர்த்து பார்க்கும் போது இது ஒரு தெளிவான ஒரு கருத்தை எங்களுக்கு தரும். ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மறைவான அறிவு அல்லாஹ்க்கு மட்டுமே இருக்கின்றது. இன்னொரு இடத்துல சொல்கிறான், ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் தஆலா நாடியவர்களுக்கு இந்த மறைவான விடயத்தை தெளிவுபடுத்துவதாக வெளிப்படுத்துவதாக சொல்லி காண்டா சில விடயங்களை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தினான். அப்படி இல்லாம பொதுவா மறைவான ஞானம் அனைத்தையும் அல்லாஹ் நபிக்கு கொடுக்கவில்லை. அது எப்படி விளங்குறோம்? ரசூலுல்லாஹ் வீட்டுல இருந்தாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எதிராக ஒரு மதீனாவுல இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி பரவியது. ஆயிஷா நாய் தவறான முறையில தவறாக நடந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி மதீனால பரவுது. பரவிய நேரத்துல ரசூலுல்லாஹ் கூட மனசுல கொஞ்சம் சந்தேகம் கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் அந்த காலத்துல சிலர்க்க ஐடியா ஆயிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வைத்து கேட்டாங்க, ஆயிஷா பத்தி என்ன சொல்றீங்க? தனது வீட்டுல வேலை செய்யக்கூடிய பரீரா ரலியல்லாஹு அன்ஹா, அவ அடிமை பெண்ணா இருந்தா, அவன்கிட்ட வைத்து கேட்டாங்க, ஆயிஷா பத்தி என்ன சொல்றீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் மறைவான ஞானம் இருந்தா இதை கேட்டீங்க தேவையில்லை. வந்த காலத்துல ரசூலுல்லாஹ் ஒரு 15 நாள் ஆயிஷா நாயோட சரியான முறையில பேசல. வளமையா சலான் சொல்லி சுகம் விசாரிச்சுட்டு போக கூடியவங்க அந்த கொஞ்ச நாளும் சலான் சொல்லுவாங்க, வைத்துருவாங்க. இப்படிதான் நடந்து கொண்டான்.
கடைசியில் அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். இதை இட்டு கட்டியவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய முனாஃபிக்குகள், இவங்க தான் இட்டு கட்டினாங்க. இது பொய்யான சம்பவம்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஆயிஷா நாயிய துப்பரவாக்கி சூரத்து நூர்ல 13 வசனங்களை இறக்குறான். அதே போல ரசூலுல்லாஹ் பேச வந்தாங்க ஆயிஷா நாயகி. அப்ப ஆயிஷா நாயகி கொஞ்சம் கோபம் காட்டினான். நீங்க என்ன சுத்தப்படுத்தல, அல்லாஹ் தஆலா தானே சுத்தப்படுத்தினாயின்னு சொல்லி ஆயிஷா நாயகி கோபப்பட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இப்படியான மறைவான விடயங்கள்ல ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுல நடந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எனவே குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்குற விஷயத்துல மிக முக்கியமான ஒன்று, குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய பல வசனங்களையும் சேர்த்து விளங்குவோம். சுன்னால வந்திருக்கக்கூடிய ஒன்று கொண்டு முரண்பாடா உள்ள விஷயங்கள் போல இருந்தா அந்த விஷயங்களை எப்படி சேர்த்து விளங்கலாம் என்று நாங்க சிந்திக்கணும். அது உலமாக்களுடைய கடமை. இதுக்கு ஜம்உ செய்யறன்னு சொல்லுவாங்க. அத்தௌஃபீகு பைனல் அதில்லா, ஆதாரங்களுக்கு மத்தியில் இணக்கம் காணுதல் என்று சொல்லுவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பொதுவா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை கண்டதா சொல்றாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க ரசூலுல்லாஹ் மிஅராஜ் போது அல்லாஹ் காணல. ஆயிஷா நாயகி சொல்றாங்க காணல மிஅராஜ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க அல்லாஹ்வை கண்டதா. ரெண்டு சஹாபி, மார்க்கத்தை நல்லா விளங்கின சஹாபாக்கள். இந்த விஷயத்தை நாங்க நல்லா கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா ரெண்டு பேர் சேர்ந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி எப்படின்னா, ரசூலுல்லாஹ் மனாம்ல கண்டாங்க, கனவுல கண்டாங்கன்ற செய்தியைத்தான் சொல்லி. வேற ரிவாயத்துகள் அறிவிப்புகளை பார்க்கும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கண்ட அல்லாஹ்வை கண்டன்னு சொன்ன செய்தி கனவுல கண்டாங்க அல்ல ஃபுஆத் உள்ளத்தால கண்டாங்கன்ற ஒரு செய்தியைத்தான் சொல்லி. ஆயிஷா நாயகி மறுத்த செய்தி என்னடா, வெற்று கண்ணால ரசூலுல்லாஹ் மிஅராஜ் போது அல்லாஹ்வை காணல. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மிஅராஜில இருந்து வாராங்க, வந்த உடனே நான் முதலாவதா கேட்ட கேள்வி, ஹல் ரஅய்த ரப்பக், நீ உன்னோட ரப்ப கண்டீங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் கேட்ட சொன்னாங்க, நூருன் அன்னா அராஹு, அல்லாஹ் பெரிய வெளிச்சம், வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை நான் எப்படி காணுவேன்? அல்லாஹ் தஆலாவுடைய வெளிச்சத்தை பத்தி முஸ்லிம்ல சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், அல்லாஹ் தஆலாவுக்கு 70 திரைகள் இருக்கின்றன. 70 திரை, 70 திரைகளும் நூர், வெளிச்சம், ஒளி. அல்லாஹ்வுக்குள்ள திரை என்னன்னா ஒளி, வெளிச்சம். 70 திரைகள். அந்த 70 திரைகளையும் அல்லாஹ் தஆலா நீக்கினான் என்றால் லஅஹ்ரகத் சுபஹாத் வஜ்ஹிஹி மன்தஹா இலைஹி பஸருஹு மின் ஹல்கிஹி. அல்லாஹ் தஆலாவுடைய பார்வை, அல்லாஹ்வுடைய முகத்துடைய வெளிச்சம் எங்கெல்லாம் பட்டுதோ அவனுடைய படைப்பினங்கள்ல அவை அனைத்தும் கரிந்துவிடும், சாம்பலாகிவிடும், பத்திவிடும் என்று சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய ஹகீகத் யதார்த்தத்தை ரசூலுல்லாஹ் காணல, காண முடியாது, இந்த உலகத்துல காண முடியாது. மறுமையில மூமின்கள் அனைவரும் அல்லாஹ்வை பார்ப்பாங்க. வுஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, வுஜூஹு யௌமைதின் நாதிரா, சில முகங்கள் வெளிச்சமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா, அதனுடைய ரப்ப, இந்த முகங்களுடைய ரப்ப அது பார்த்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். கல்லா இன்னஹும் யௌமைதின் லமஹ்ஜூபூன், குஃபார்கள் அல்லாஹ் விட்டும் திரையிடப்படுவார்கள் என்று நாங்க குர்ஆன்ல பார்க்கிறோம். எனவே மூமின்கள் திரையிடப்பட மாட்டார்கள். நாளைய மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க முடியும் என்பது அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅவுடைய அகீதால முக்கியமான ஒன்று. அதை போல ஒரு மூமினுக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது. அல்லாஹ் தஆலாவை பார்ப்பது என்பது மிகப்பெரிய இன்பமாக அன்று அது இருக்கும். அல்லாஹ் தஆலா
இந்த இன்பத்தை மறுமையில வச்சுக்கான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருடனும் அல்லாஹ் பேச இருக்கிறான். மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்பு, ரப்பு உங்களோட பேசுவான். லைஸ பைனஹு பைனஹு தர்ஜுமான், அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியவங்க, இன்டர்பிரேட் பண்ணக்கூடியவங்க யாரும் நீக்க மாட்டாங்க. மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் நீக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரோடையும் அவங்க விளங்குற மாதிரி அல்லாஹ் தஆலா பேசுவான். எனவே மனிதன் அன்று அவன் எதை முற்படுத்தினானோ அதைத்தான் காண்பான் என்று நாங்க சஹீஹான ஹதீஸ்ல பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, மார்க்கத்தை விளங்குறது ஒரு பொறுப்பான விஷயம். அதிலும் சரியான விடயத்தை விளங்குவது மிக பொறுப்பான விஷயம். எனவே சரியான மார்க்கத்தை தெளிவா நாங்க விளங்குவோம் மனுஷன்டா, நாங்க சஹாபாக்களுடைய காலத்துக்கு போகணும். சஹாபாக்கள் இந்த அடிப்படையில் புரிந்தார்கள் என்பதை நாங்க விளங்குவோம். எனவே நான் ஏற்கனவே சொன்னது போல குர்ஆன் சுன்னாவுடைய சஹீஹான சுன்னால சஹீஹா வந்தவைகளை நாங்க பின்பற்றோம். அதுக்கு மாற்றம் செய்யக்கூடாது. எமது புத்தியை முற்படுத்தக்கூடாது. நாங்க நஸ்ஸுகளை முற்படுத்தணும். அதே போல சஹாபாக்கள் எந்த முறையில விளங்கினாங்களோ அந்த முறையில நாங்க விளங்கணும். அதே போல மார்க்கத்துல நூதனங்களை உருவாக்க கூடாது. இந்த குர்ஆன் சுன்னால வரக்கூடிய விஷயங்களை நாங்க எங்களை புத்திக்கு ஏற்ற மாதிரி விளக்கம் கொடுக்க கூடாது. எனவே நாங்க சஹாபாக்களுடைய காலத்துல இருந்து வரணும். இதுக்கு எப்படி முஃபஸ்ஸிரீன்கள் இதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. எனவே எங்கட புத்திக்கு படுத மாதிரி நாங்க ஒவ்வொன்றையும் விளங்க தொடங்கினோம்டா வழிகேட்டுக்கு செல்வோம் என்பதுல எந்த சந்தேகம் கிடையாது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, முதலாவதாக நாங்க இந்த மார்க்கத்தை சரியான முறையில புரிவதற்கு சரியான வழிய முதலாவது விளங்கினா எது பிழையான வழிகள் என்பதை விளங்கலாம். பிழையான வழிகள் பலதுண்டு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன், இந்த பாதை எனது பாதை, சிராத்தி முஸ்தகீமன், அது நேரான பாதை. ஃபத்தபிஉ, அதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபுல, பல பாதைகளை பின்பற்ற வேண்டும். பல பாதைகள் நிறைய இருக்கு, வழிகள். அந்த காலத்திலிருந்து வழிகேடுகள் தொடங்கிட்டு, அந்த காலத்துல ஹவாரிஜ்கள், ஷியாக்கள், முஅ்தஸிலாக்கள், அதே போல முர்ஜியாக்கள், இப்படி ஒவ்வொரு கூட்டமா தொடங்கினாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிகட்ட சிந்தனைகளை, குர்ஆன் சுன்னால இல்லாத சிந்தனைகளை அல்ல குர்ஆன் சுன்னாவ புதுமையா விளங்கி விளக்கங்கள் கொடுத்தாங்க. எனவே 70 கூட்டம் அல்ல, இன்னைக்கு 700க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் வந்துச்சு. ஒன்றிலிருந்து ஒன்று அப்படி பிரிஞ்சு 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 நிறைய கூட்டங்கள் நுசைரியாக்கள் அடிக்கிறாங்க, இஸ்மாயிலியாக்கள் அடிக்கிறாங்க, ஷியாக்கள் எத்தனையோ பிரிவுகள் இருக்கிறாங்க, பாபியா, பஹாயியா, மாசூமியா, இப்படி பல நாங்க கேள்விப்படாத பல பிரிவுகள் இன்று வந்திருப்போம். இது எல்லா பிரிவையும் எங்களுக்கு விளங்க இயலாது. அதனால நாங்க எது சரியான வழி, எது ரசூலுல்லாஹ் காட்டிய வழி என்பதை நாங்க தெளிவாக விளங்குவது எமது பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கு. எனவே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ இந்த வழிகள், நேரான வழி எது, அதை எப்படி விளங்குவது என்ற விளக்கங்களை உலமாக்கள் அவங்களோட புத்தகங்கள்ல கிதாபுகள்ல தெளிவாக எழுதிக்காங்க. நாங்க அவைகளை நாங்க நிதானமாக விளங்குவது எமது பொறுப்பாக கடமையா இருக்கு. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வழிகட்ட பிரிவுகளை எப்படி அறிந்து கொள்வது என்பது ஒரு நீண்ட ஒரு தலைப்பு. என்றாலும் முடியுமான அளவு நாங்க சில முக்கியமான சில விடயங்களை பார்த்தோம். எனவே இந்த நேரான வழியை அறிவது அல்லது வழிகட்ட பிரிவுகளை பிரித்து அறிவது என்பது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக, முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே நாங்க எதை எடுத்தாலும் இந்த குர்ஆன் சுன்னாவுடைய தெளிவு யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் மூலமாக இந்த மார்க்கத்தை விளங்குவது எமது பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி இறக்கினானோ அதனை சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் எப்படி தெளிவுபடுத்தினார்களோ அந்த நேரான வழியை பின்பற்றுவதற்கும்
வழிகேடுகள் அனைத்தை விட்டும் தவிர்ந்து அல்லாஹுக்கு பொருத்தமான வழியில் பயணிப்பதற்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.